வணக்கம் மக்களே! இன்னைக்கு வந்துட்டு என்னோட ரூம் கிளீனிங் விளாக் தான் வந்துட்டு பார்க்க போறீங்க. இது ரூமா இல்ல குப்பைமேடான்னு தெரியாத அளவுக்கு எல்லாமே சிமிலரா கலஞ்சு போய் செம்ம சூப்பரா டர்ட்டியா இருக்கு என் ரூமே பார்க்கறதுக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சரி நானும் வந்துட்டு ரொம்ப நாளா இன்னைக்கு சுத்தம் பண்ணிடலாம், நாளைக்கு சுத்தம் பண்ணிடலாம். சரி அதையும் மீறி சுத்தம் பண்ணி வச்சாலும் 2டே நாள்ல பழைய ஃப்ளோக்கு போயிருதுங்க. அதனாலேயே சுத்தம் பண்ணவே பிடிக்க மாட்டுது. நான் வந்துட்டு எப்பயுமே பார்ட்டா வந்துட்டு பிரிச்சுப்பேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு பெட்டுக்கு போயிட்டேன். ஃபஸ்ட்டு பெட்டில் தேவையில்லாத கிடக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன். என் பொம்மை கட்ட தலையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் பெட்ஷீட்டெல்லாம் நல்லா வந்துட்டு உதறி விட்டுட்டு ஃபஸ்ட்டு மடித்து விடலாம் அந்த எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மடித்து விட்டதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு ஒரு துண்டை எடுத்து நல்லா வந்துட்டு மேலே இருந்த டஸ்ட்டெல்லாம் வந்துட்டு தட்டி விட்டுட்டேன். ஏன்னா அந்த பெட்ஷீட்டை ஒருத்தியே வந்துட்டு தூக்கி உதறி அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. வெயிட்டாக இருக்குது. ஒருத்தியே பண்ணணும்ல, கஷ்டமாக இருக்கும்ல. அப்புறம் நானே வந்துட்டு அந்த வுட்டில் இருந்த டஸ்ட்டையும் வந்துட்டு அப்படியே அந்த துண்டை வச்சே தொடச்சி விட்டுட்டேன். ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு என் வாய்ஸில் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியலாம். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தொண்டை கட்டியிருக்கு. அதனால தான் வந்துட்டு வாய்ஸில் இவ்வளோ டிஃப்ரெண்ட். நானும் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாம் பழைய ஃப்ளோக்கு வந்துடும் அப்படின்ற நம்பிக்கையில் வீடியோ வந்துட்டு நம்ம கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் தலைவாணியில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என் பொம்மை கட்டை இருந்துச்சு இல்லையா, அதையும் எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா அழகாக நடுவில் உட்கார வச்சு அதுக்கு ட்ரெஸ்அப்லாம் வந்துட்டு நான் பண்ணி விட்டுட்டு இருந்தேங்க. பார்க்கவே க்யூட்டாக இருக்குல்ல, அழகுங்க. இப்போது பெட்டு பார்ட் வந்துட்டு ஓவர். அடுத்தது டேபிளுக்கு வந்தாச்சு. டேபிளில் ஃபஸ்ட்டு என்னென்ன தேவை, நான் வந்துட்டு எப்போ க்ளீன் பண்ணும்போது தேவையானது தேவையில்லாததுன்னு ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த இடத்த ஃபஸ்ட்டு தொடச்சி விட்டுறணும். அதுதான் மெயினு. நானும் ஃபஸ்ட்டு டவல்லாம் எடுத்து தொடச்சி விட்டேன். இதில் நான் எக்ஸாம் டைமில் சாப்பிட்டு அந்த ஸ்ட்ரெயினெல்லாம் கூட இன்னும் இருந்துச்சு. சரின்ட்டு நல்லா போட்டு நானும் தேய்ச்சி பார்த்தேன். அது போகிற மாதிரியே தெரில. அதுக்கப்புறம் போயிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் லைசால்லாம் ஊற்றி நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு போச்சு. எப்பயுமே க்ளீன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நீட்டாக அந்த இடத்த பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதை தனியாக ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருந்த அந்த பொருள்லாம் எதெல்லாம் நம்மளுக்கு தேவை, எதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு அதை செப்பரேட் பண்ணிட்டோன்னாவே எனக்கு கேட்டால் க்ளீனிங் ரொம்பவே ஈஸி. அதை கழுவி காய போட்டுட்டு அப்படியே அடுத்த பாட்டுக்கு ஜம்ப் ஆயாச்சு. டேபிள் மட்டும் ஒரு பக்கம் காஞ்சிட்டே இருந்துச்சு. நான் இந்தாண்ட வந்துட்டு சரி ட்ரெஸ்ஸிங் டேபிளை வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிளை வந்துட்டு க்ளீன் பண்ணலான்னு வந்தேன். அது இந்தந்த பாக்ஸில் இது அப்படின்னு சொல்லிட்டு தான் எப்பயும் வச்சுருப்பேன். ஆனால் எல்லா பாக்ஸ்லேயும் எல்லா திங்ஸும் கலந்து இருக்கிறதுனால எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பாக்ஸ்லேயும் கொஞ்சம் குப்பை, இதையும் போயிட்டு நல்லா கொட்டிட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து வச்சு எல்லா பாக்ஸ்லேயும் எது இருக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு சேஃப்டி பின், 2வது ஹேர் பின்னு, 3வது ப்ரேஸ்லெட்டு, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடய இயர்ரிங்ஸு டெய்லி பேசிஸில் போடுறது. அப்புறம் இது வந்துட்டு சீப்பு. இந்த சீப்பு சூப்பராக இருக்குது. என் சிஸ்டர் தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. சிலிக்கோன் மாதிரி இருக்குது. சீக்கிரம் உடஞ்சிருது, முடியும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு. அதுக்கப்புறம் காஜல், அப்புறம் பொட்டு, இது எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு பவுட்ரு எல்லாம் போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் சீப்பு அதையும் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. நீட்டாக ஒரு வேலை வந்துட்டு முடிஞ்சிருச்சு பக்காவாக. அடுத்தது சைடில் கொஞ்சம் எல்லாம் மெஸ்ஸையாக கிடந்துச்சு. அதையும் எடுத்து அது பெருசாக ரொம்ப வேலை இல்லை, அடுக்கி மட்டும் வைக்கிறது அந்த மாதிரி கலைஞ்சி கிடந்ததெல்லாம் எடுத்து நீட்டாக வச்சாச்சு. ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு உள்ளே திறந்தனா அவ்வளோதான். அங்கேயும் எல்லாம் மெஸ்ஸியாக தான் கிடக்குது. அது இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வெளியே மட்டும் இப்போதைக்கு அரேஞ்ச் பண்ணலான்னு விட்டுருக்கேன். இங்கேயும் அதே தான், எல்லாமே கலைஞ்சி கிடந்துச்சு. எடுத்துகிட்டு நல்லா அந்த பிளேஸ் எல்லாம் நீட்டாக தொடச்சிட்டு கீழெல்லாம் அதுக்கப்புறம் வந்துட்டு அதே மாதிரி அடுக்கி வச்சுட்டேன். ஒரு டவல் எடுத்து தொடச்சேன். செம்ம டஸ்ட்டுங்க. எப்படி தான் வீட்டுக்குள்ளே இவ்வளோ டஸ்ட்டு வருதுன்னு எனக்கே தெரிய மாட்டேன்து. அப்புறம் எல்லாத்தையும் நல்லா தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் பழைய மாதிரியே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு கேட்டால் ஃபர்ஸ்ட் டைம் அரேஞ்ச் பண்ணுறது தான் வந்துட்டு டஃப்பு. அதுக்கப்புறம் இல்லாமல் ரீஅரேஞ்ச் பண்ணுறது வந்துட்டு ஈஸி தான். நல்லா ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மூட்டை செக்ஷனுக்கு வந்தேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ரெடி ஆனப்போ இதெல்லாம் இப்படி போட்டதுங்க. அப்போ போட்டது அதுக்கப்புறம் ரெடியே வந்துட்டு பண்ணலை. ஸோ இன்றைக்கி தான் நேரங்காலம் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் வந்துட்டு எண்ணெய் கூட தூக்கி போட்டுருவாங்க, இந்த மூட்டையை தூக்கி போட மாட்டாங்க. இதில் எல்லாம் வந்துட்டு ராகி அந்த மாதிரி இருக்குது. நானும் வெளியே வச்சுக்கோங்க, என் ரூம் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும்னு கேட்டு பார்த்தேன். அதெல்லாம் கிடையாது, இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக வந்துட்டு என் ஷெல்ஃபுக்கு வந்துட்டேன். 2 நாளைக்கு முன்னாடி தாங்க இந்த இடத்த மட்டும் சுத்தம் பண்ணேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குது. சரி இதை வந்துட்டு இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேஜிக்கில் காட்டுறேன். எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்களே வந்துட்டு பாருங்கள். 20 செம்மையாக இருக்குல்ல. இதை எப்படி பண்ணேன் அப்படின்றத ரீவைண்ட் பண்ணி போய் பார்க்கலாமா?
வந்துட்டேன். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரியே தான் எல்லாத்தையும் துடைச்சி வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக கட்டிட்டு எதெல்லாம் தேவையோ தேவையில்லையோ எல்லாத்தையும் பிரித்து தேவையானதெல்லாம் வச்சுக்கிட்டு தேவையில்லாதெல்லாம் தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் அடுக்கி அடுக்கி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டுருக்கேன். இதை மோஸ்ட்லி இதில் வந்துட்டு என்னோடய காலேஜோட நோட்டு தான் அதிகமாக இருக்கும். அதனால் கலர் கலராக இருக்கும். எல்லா கலரையும் மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். பார்க்கவே வந்துட்டு செம்ம நீட்டாக இருந்துச்சு. அடுத்தது நம்ம காஞ்ச டேபிள் மெட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல மூட்டையில் இருக்கிறதெல்லாம் பெட்டு மேலே தான் வச்சேன்னு. எவ்வளோ கன்றாவி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பெட்டை தான் க்ளீன் பண்ணோம். சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்கேயும் அதே தான் தேவையில்லாதெல்லாம் தூக்கி போட்டு தேவையானதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருக்கேன். எல்லா க்ளீனிங் ஒர்க்கும் ஓரளவுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக இந்த பேங்கிள் பாக்ஸ்க்கு வந்துட்டு வந்தேன். எல்லா பேங்கிள்ஸும் எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த பேங்கிள்லாம் பார்த்திங்கன்னா ரெயின் ட்ராப் பேங்கிள் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஆசாசியாக வாங்க கடைசியில் பார்த்தா லூஸாக போயிடுச்சு. இருந்தாலும் நாங்கள் விட மாட்டோம், போடுவோன்னு சொல்லிட்டு போட்டுட்டு தான் இருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் கலர் வளையர். இது வந்துட்டு என் சிஸ்டர் என்னோடய பர்த்டேக்கு வந்துட்டு கிஃப்ட் பண்ணது. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா த்ரெட் பேங்கிள்ஸ் நானே வந்துட்டு பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 8th 9th படிக்கிற டைமில். அதுக்கப்புறம் எல்லா பேங்கிள்ஸும் வந்துட்டு நான் பேப்பர் போட்டு ஃபோல்டெல்லாம் பண்ணி வச்சிட்டேன். அதை எடுத்து இப்போ வந்துட்டு பேங்கிள் பாக்ஸில் அடுக்கி வச்சிட்ருக்கேன். நார்மலாக அப்படியே வந்துட்டு பேங்கிள்ஸை ஸ்டாண்டில் வச்சிங்கன்னா வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு ஃபேட் ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி பேப்பர் போட்டு ஃபோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஃபேடை வந்துட்டு ஆகிறதில்ல நான் பார்த்த வரைக்கும். அதனால் நான் இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த ஆடு மாடெல்லாம் நான் டப்பிங் கொடுக்கும்போது தான் வந்துட்டு கற்றுதுங்க. என்னங்க பண்ணுறது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் டப்பிங் கொடுத்த வீடியோ எடுத்து பார்த்தா எல்லாம் ஆடு மாடு சவுண்டாக கேட்குது பேக்ரவுண்டில். சாரி எதுக்கு. இது பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு எடுத்த கிளிப்பு, அதாவது என் ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது, எப்படி இந்த ரூமை நான் வந்துட்டு எப்படி மாற்றிருக்கேன். நானே இந்த வீடியோ பார்க்கும்போது என்னை ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன்னா பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக அன்றைக்கெலாம் என்னால் எந்திரிக்கவே முடியலங்க, அந்தளவுக்கு டயர்டு. இது பண்ணதுக்கேவா நீங்கள் நினைக்கலாம். இது இல்லாமல் நிறைய வேலை இருந்துச்சு, அதனால ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. இதுலேருந்து ஹோப்ஃபுல்லி உங்கள் வீட்டுக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த ரூமை எப்படிலாம் நான் டெக்கரேட் பண்ணேன் அப்படின்ற ஒரு வீடியோவும் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.